மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இதுவும் உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ நான் அப்பவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது ரெண்டாவது வீடியோ. ஸோ ரெகுலராக கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் திரும்பி திரும்பி சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு அது இப்போ புரியாது. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போகிறப்பையும் கரெக்டாக போய் படிக்கிறப்பையும் தான் அதோட கஷ்டம் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேணாமேன்றக்காக தான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ரெகுலராக படிங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, கண்டென்ட் டச் வச்சுட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, விட்டீங்கன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் அடிக்கடி அதனால தான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிற வேணாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதான் என்னோட DAV_3073 மேலே இருக்கு ஜாக்கன் சாரோடது. எனக்கோ ஜாக்கன் சாருக்கோ எப்பனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ போயிடலாமா? போயிடலாமே. ஸோ இன்னும் இப்போ என்ன பார்க்க போறோம், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 5-6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ரெண்டு நாளுமே ரொம்ப பெரிய நியூஸ்லாம் இல்லை, முக்கியமான நியூஸ் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால கொஞ்சம் தான் நியூஸ். ஸோ டக்கு 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 டக்குன்னு பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வேர்ல்ட் லாஃபர் டே மே 5 வந்து வேர்ல்ட் லாஃபர்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ வேர்ல்ட் லாஃபர்ஸ் டே வந்து மே 5ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது, இந்தியாவில் அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த டேவை வந்து சாரி கோல் மைனஸ் சாரி ஸோ வேர்ல்ட் லாஃபர் டேன்னு சொல்லி அப்சர்வ் பண்றாங்க மே 5ஆம் தேதி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1998 இருந்து இந்த வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அது என்னது, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிரிக்கிறது தான். சிரிக்கிறது வந்து எவ்வளவு நல்லது அப்படின்றதுக்கான ஒரு தினம் தான். சரியா? உங்களுக்கு யாருக்காவது சிரிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து ஜாலியாக சிரி. ஓகே. ஸோ இந்த டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே மாசோட முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்சர்வ் பண்ணுவோம். சரியா? மே மாசம்னாலே வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதான் அதுக்கான க்ளூ. ஸோ மே 5ஆம் தேதி இந்த வருஷம் வந்து மே 5ஆம் தேதி தான் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு, மே மந்தோட ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால அந்த டேவே வந்து வேர்ல்ட் ஆஃபர் டேவாக அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த டே 1998 டாக்டர் மதன் கட்டாரியா அப்படின்றவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். சரியா? ஸோ அவர் வந்து லாஃபர் யோகா மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்டோட ஃபவுண்டரா இருந்தவர். அவர் தான் இந்த டே வந்து வேர்ல்ட் லாஃபர் டே ஒரு டே கொண்டு வரும் 1998 ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே வந்து லாஃபர் டே அறிவிக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாரு. ஸோ இந்த டே எதற்கானது அதான் நான் சொன்னேன்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்க சிரிக்கணும். சிம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிரிப்புல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், நிறைய இருக்கும், கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, நிறைய இருக்கும். ஸோ உங்களோட சிரிப்பு வந்து நீங்க வந்து சிரிக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த சிரிப்பு வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியா பாஸ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரியா? நீங்க என்ன ஒரு எமோஷன் காட்டுறீங்கனாலும் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு அப்படின்னா அடுத்தவங்களும் நீங்க காட்டுற கோவத்தை அவங்க ரிசீவ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, அந்த சோகத்தை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நீங்க சிரிச்சீங்கன்னா அவங்களும் சிரிப்பாங்க. சரியா? ஒண்ணுமே இல்லை, யாருன்னே தெரியாத ஒரு ஆளா இருக்கட்டுமே, நீங்க ரோட்ல நடந்து போறீங்க. சரியா? நடந்து போறப்ப எத்தாப்புல ஒருத்தர் வராரு, அவரை பார்த்து சிரிங்க, திருப்பி அவர் சிரிப்பார். எதுக்கு என்னை பார்த்து சிரிச்ச, என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு யாருமே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ சிரிங்க, எல்லாரையும் சிரிக்க வைங்க, ஜாலியா இருங்க. ஸோ வேர்ல்ட் லாஃபர் டே மே 5ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி வேர்ல்டு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் டே. ஸோ யூஎனோட லாங்குவேஜஸ்ல போர்ச்சுகீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லாங்குவேஜ். ஸோ அதற்கான தினமும் மே 5ஆம் தேதி தான் 2019 வந்து யுனெஸ்கோ வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ சிரிக்க வச்சுட்டே. ஓகே, எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னா எஸ் டெய்லி அட்லீஸ்ட் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் மட்டுமா சரி. சரியா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும். ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சொன்னாலே நமக்கு ஒரு சிரிப்பு வரும்ல. ஸோ அது மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஏதாவது நினைச்சு ஜாலியா சிரி. ஓகேவா? சிரிச்சுட்டே இருங்க, ஜாலியா இருங்க. ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்பாயிண்ட்ஸ் கேரல் ஃபர்டாடோ அஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அதாவது கேரல் ஃபர்டாடோ அப்படின்றவங்க வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் 3 வருஷத்துக்கு. சரியா? ஸோ இவங்க இதற்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏஎன்எஸ்எட் குரூப்ல வந்து மெம்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேங்க் மஸ்கட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, செஞ்சுரியன் பேங்க் லிமிட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு தான் இப்போ வந்து நம்ம உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். சரியா? சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க, ஹெட் ஆஃப் ஆபரேஷன்ஸாக இருந்திருக்காங்க, சர்வீஸ் குவாலிட்டி சீஃப் பிசினஸ் ஆஃபீஸராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக உள்ள வந்திருக்காங்க உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நம்ம கேரல் ஃபர்டாட்டோ. சரியா? எஸ். ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட சிஓ இத்ரா டேவிஸ், ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, ஃபவுண்டர் 2017. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மன் இருக்காரு பாத்தீங்களா, அட்டானு சக்கரவர்த்தி. அவரோட டெனூரை வந்து இன்னொரு 3 வருஷத்துக்கு நீங்களே சேர்மனா இருங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்படின்னு சொல்லி டெனூரை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. சரியா? சேர்மன் ஹெச்டிஎஃப்சியோட சேர்மன் இவரு. ஸோ சிஇஓ கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஇஓ யாருன்ற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மன் அட்டானு சக்கரவர்த்தி. சரியா? எஸ். ஸோ அவரோட டெனூர் வந்து இன்னொரு 3 வருஷத்துக்கு வந்து ஆர்பிஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ ஜீவன். எஸ். ஸோ ஜீவன்னா என்னது? எஸ். ஸோ நீங்க டாட்டோ போட்டீங்க. சரியா? நீங்க வந்து ஒரு டாட்டோ போட்டீங்க அப்படின்னா யார் கார்லயாவது உங்க டாட்டோ வந்து யார் கார்லயாவது நீங்க போட்டீங்கன்னா உங்க ஜீவன் போயிடும். சரியா? யார் கார்லயும் வந்து நீங்க உங்க டாட்டோ எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா டாட்டோ போடுறதுனா டேமேஜ் பண்ணும். சரியா? ஸோ உங்க டாட்டோ வந்து யார் கார்லயாவது போட்டீங்கன்னா உன் ஜீவன் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்.
MOU. Tata Power Renewable Energy Pact signs pact with SJVN for 460 மெகாவாட் கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட், அதாவது 460 மெகாவாட்டுக்கான ஒரு கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. அதற்காக நம்ம டாடா பவர் ரினியூவல் எனர்ஜி லிமிடெட் கூட நம்ம எஸ்ஜேவிஎன் லிமிடெட் வந்து ஒரு MOU அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. சரியா, இது வந்து ஃபர்ம் டிஸ்பாச்சபிள் அண்ட் ரினியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. ஃபர்ம் அண்ட் டிஸ்பாச்சபிள் ரினியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் பவர் சப்ளை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் த கிளாக் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வந்து இந்த பவர் சப்ளை வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டா இந்த பிளான்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 460 மெகாவாட்டுக்கான ஃபர்ம் அண்ட் டிஸ்பாச்சபிள் ரினியூவல் எனர்ஜி பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க எஸ்ஜேவிஎன் லிமிடெடும் டாடா பவர் ரினியூவல் எனர்ஜி லிமிடெடும் சேர்ந்து. ரைட்டா, ரைட்டு. இது கிட்டத்தட்ட ஜென்ரேட் பண்றது 3000 மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 3000 மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் பவர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ரைட். எஸ்ஜேவிஎன் லிமிடெடோட சிஎம்டி சுஷில் சர்மா, ஹெட் குவார்டர் சிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஃபவுண்டட் 1988. ஸோ இப்போ நான் பார்த்தோம்ல, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எஸ்ஜேவிஎனோட சிஎம்டியாக ஒருத்தர் பொறுப்பெடுத்திருக்காரு அடிஷனல் சார்ஜுக்கு சுஷில் சர்மா. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம அவாடா எனர்ஜிஸ், அதுவும் இப்போதான் பார்த்தோம், குஜராத்தில் சோலார் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ஒரு 1190 கோடி ரூபாய்க்கு வந்து லோன் வந்து எடுத்திருக்காங்க நம்ம SBIல அவாடா எனர்ஜிஸ். ரைட்டா, ரைட்டு. அவார்டானே அவார்டு வந்துச்சு. பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் அவார்டு 2024 யுனெஸ்கோ கிலர்மோ கேனோ வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ், அதாவது யுனெஸ்கோ வருஷம் கொடுக்குற கெலர்மோ கேனோ வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ் அப்படின்ற பிரைஸை வந்து இந்த வருஷம் நம்ம பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த காசா கான்ஃபிளிக்ட் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கான்ஃபிளிக்ட கவர் பண்ண பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து இந்த அவார்டை வந்து அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ. ஸோ 2023 அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து இந்த கசா கான்ஃபிளிக்ட வந்து கவர் பண்ணிட்டு இருந்த பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் ஒரு 26 பேரை வந்து செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியா, ஸோ இந்த அவார்டு வந்து 1997 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க எப்படி சொல்றது, இந்த ஜேர்னலிஸ்ட் யாராவது வந்து பிரஸ் ஃப்ரீடம் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க உழைச்சிருக்காங்க, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படும். டேஞ்சரை பார்த்தாலும் பரவாயில்லன்னு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொண்டு வரணுன்றக்காக உழைச்சவங்களுக்காக இந்த அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவார்டு தான் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ கிலர்மோ கேனோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ் யார் வாங்கியிருக்கா, பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் வந்து வாங்கியிருக்காங்க 26 பேர். ரைட்டா, ரைட். ஸோ 26 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த அதை மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த அவார்டு வந்து பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 26 பேர் வாங்க, சாரி 26 பேர் வந்து இறந்து, டெத்ஸ் ஆஃப் 26 ஜேர்னலிஸ்ட். சரியா, ஸோ கண்டெம்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்ல வந்து 26 ஜேர்னலிஸ்ட் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெளியே கொண்டு வந்ததுக்காக பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோட டிஜி ஆட்ரி அசூலே, ஹெட் குவார்டர்ஸ் பாரிஸ், பிரான்ஸ், ஃபவுண்டட் 1945. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஹிந்து இப்பதான் பார்த்தோம். ஸோ நம்ம நீரஜ் சோப்ராவோட அந்த பேஜுக்காக, அந்த ஆர்டிகலுக்காக 3 பிரைஸ் வாங்கியிருந்தாங்க 6th இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர் டிசைன் காம்படிஷனுக்காக. ஸோ என்ன பேருன்னு கேட்கணும்னு நினைச்சேன், நானே சொல்லிட்டேன் அவசரத்தில். ஃப்ளோவில் நீரஜ் சோப்ரா பத்தி வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன். ரைட். பேங்கிங் RBI issues draft framework for lenders project financing. அது ஒன்றும் இல்லையா, ஸோ நம்ம RBI வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரேம் ஒர்க்னா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ப்ராசஸிங்லாம் இருக்கும், ஃபைனான்சியல் ப்ராசஸிங்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்து பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோன் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் போடணும், அதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட்டுக்கான காசு நாங்கள் கொடுப்போம், அதுக்கப்புறமே நீங்கள் பில்டிங் எழுப்பணும். ஸோ அதுக்கப்புறம் பில்டிங் எழுப்புனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கான காசு கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மீதி காசு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் வச்சிருப்போம். அதான் அந்த ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் செக்டார் சம்பந்தப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸோ இல்லை கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஃபினான்சிங் வந்து கொடுக்கப்படும், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட் லெண்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து RBI வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் கதை. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேரு இன்கம் ரெகனைசேஷன், அசெட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷனிங் pertaining to advances ப்ராஜெக்ட் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன், IRACP PUIMP அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேம் ஒர்க்கு நேம் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. பண்ணது யாரு? RBI கவர்னர் சக்திகாந்த் தாஸ், அவரோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 1935. ரைட். ஸோ இதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்குமான லெண்டிங்க்கும் வந்து நிறைய ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க நம்ம RBI. சரியா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரியான லெண்டிங் ரூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க நம்ம RBI. ரைட். RBI permits standalone primary dealers to access foreign currency borrowing. அதாவது நம்ம RBI வந்து முன்னாடிலாம் வந்து இந்த நோஸ்டோ வாஸ்டோ அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நோஸ்டோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நோஸ்டோ அக்கௌண்ட் எல்லாருக்கும் தெரியும்ல, ஸோ டொமஸ்டிக் பேங்க் வந்து வெளியூர் வந்து அக்கௌண்ட் வச்சுட்டு நோஸ்டோ அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நோஸ்டோ அக்கௌண்ட், நம்மளுக்கு வந்து நோஸ்டோ அக்கௌண்ட். சரி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சிம்பிள். ஸோ
இந்த நோ ஷோ அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பேங்காக இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் பிரைமரி டீலர்ஸே வந்து இந்த ஃபாரின் கரன்சியை பாரோ பண்ணிக்கிறது இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதற்கு வந்து நாங்கள் ஆர்பிஐ அலோவ் பண்றோம். நீங்க வந்து உங்களோட பேரண்ட் கம்பெனி இருந்தோ இல்ல ஃபாரின் என்டிட்டிஸ் இருந்தோ நீங்க வந்து பணம் ஃபாரின் கரன்சி உங்களுக்கு ரிசீவ் பாரோ பண்ணிக்கிறதுக்கான பர்மிஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து நோ ஷோ அக்கௌண்ட் வந்து ஆபரேஷன் பர்பஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதான் கதை. சிம்பிளா சொன்னா அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே. ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 1935. எஸ். ஸோ இதே மாதிரி ஆர்பிஐ வந்து 8%, நான் இப்போ தான் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் 2034க்கான பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 6 மாசத்துக்கு 8% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் இருந்து அக்டோபர் வரையும். எஸ் எஸ். இன்டர்நேஷனல் இந்தியா நைஜீரியா டு ஃபைனலைஸ் லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் அக்ரிமெண்ட். அதாவது இந்தியா நைஜீரியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுருக்காங்க. அந்த அக்ரிமெண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் அக்ரிமெண்ட். ஸோ அது என்னன்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நைஜீரியாவோட நைரா கரன்சியும் இந்தியன் ருபி கரன்சியும் வந்து டிரான்சாக்ஷன் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம்னா அதுதான். ஸோ நீங்க பே பண்றதுக்கு வந்து யூஎஸ் டாலர்ல பே பண்ண அவசியம் கிடையாது. இப்போ இந்தியா வந்து நைஜீரியாவில் பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து டாலர்ல பே பண்ண அவசியம் கிடையாது. நீங்க வந்து ருப்பியா பே பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வந்து நைராவா பே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனா அது இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க இந்தியாவும் நைஜீரியாவும். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பங்களாதேஷும் வந்து இதே மாதிரி இந்தியாவோட ட்ரேட் பண்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி யூஏயும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 22 பேங்க் ஃப்ரம் 22 கண்ட்ரிஸ். சரியா? அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டும் வச்சு ஓப்பன் பண்ணி இந்த சப்ளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? எஸ். வேற 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 எஸ். நெக்ஸ்ட். ஸோ நைஜீரியாவோட கேபிட்டல் அபுஜா. பிரசிடென்ட் போலா அஹமத் தினுபு. ஹெட் குவார்டர்ஸ் கரன்சி நைஜீரியன் நைரா. அதான் சொன்னேன், நைரா கரன்சி. எஸ், நைஜீரியாவோட கரன்சி நேம். இதே மாதிரி நம்ம இந்தியாவும் நியூசிலாண்டும் இப்போதான் பார்த்தோம். பைலேட்டரல் ட்ரேட வச்சுக்கணும், நிறைய பார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து டிஜிட்டல் ட்ரேட்ல இருந்து பேமெண்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து நம்ம டைப் வச்சுக்கணும் அப்படின்றக்காக ரீசெண்டா வந்து இந்தியாவும் நியூசிலாண்டும் வந்து ஒரு டைப்ல வந்திருக்காங்க. அதான் உங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். போன வீடியோ தான் சொல்லியிருக்கேன். தெரியல மண்டே திறந்துருவேன். நேஷனல். ஸோ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் அண்டர் பிஎம் ஜேஏஒய் டச்சஸ் 86,000 crore rupees. அதாவது நம்ம இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்குல்ல, ஸோ அந்த இன்சூரன்ஸ் கொடுக்குற ஒருத்தவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வரையும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குற ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஸ்கீம்ல ஃப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன் பெனிஃபிட்டை கிட்டத்தட்ட 86,000 கோடி ரூபாய் வரையும் வந்து பயன்படுத்தி இருக்கார்கள், பெனிஃபிஷியரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2018 வந்து லான்ச் பண்ணாங்க, செப்டம்பர் 23. ஸோ இதற்கானது பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் காஸ்ட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் மாதிரி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு இயர்க்கான ஃப்ரீ ஹெல்த் கவர் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லி. ஸோ அது வந்து 65 மில்லியன் பேரை போய் ரீச் பண்ணிருக்கு. இதுவரையும் 86,000 கோடி ரூபாய் வரையும் வந்து அதுல வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலேஷன் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல தமிழ்நாடு தான் வந்து மோஸ்டா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து கர்நாடகா, ராஜஸ்தான், கேரளா, ஆந்திர பிரதேஷ், குஜராத் வந்து அடுத்த 5 பொசிஷன்ல இருக்காங்க. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இஃப்கோ புதுசா 2 நானோ டெக் ஃபர்டிலைசர் ஜிங்க் காப்பர், லிக்விட் காப்பர்னு சொல்லி 2 நானோ டெக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இஃப்கோ. அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நாட் பண்ணிருக்காங்க, அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் பார்க் வாஸ் இனாகிரேட்டட் இன் புனே, மகாராஷ்டிரா. அதாவது மகாராஷ்டிராவில் புனேவில் ஒரு கான்ஸ்டியூஷன் பார்க்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மியும் புனித் பாலன் குரூப் அப்படின்ற குரூப்பும் சேர்ந்து. ஸோ இந்த பார்க் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ட்ரிபியூட் பண்றதுக்காக தான் இந்த பார்க்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பார்க் வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதோட சிம்பிளா இருக்கு பார்த்தீங்கன்னா யூனிட்டி அண்ட் கமிட்மெண்ட்டுக்கான சிம்பிளா வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இருக்கு. அதற்கான ஒரு அடையாளமாக இந்த பார்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உருவாக்குற எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன், 2 வருஷம் 11 மாசம் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் வந்து நவம்பர் 26, 1949 கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அடாப்ட் பண்ணப்பட்டு ஸோ அது ஃபோர்ஸ் கொண்டு வரப்பட்டதான் ஜனவரி 26, 1950 நம்மளோட ரிபப்ளிக் டே. ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ ரிபப்ளிக் டே வந்து அதனால தான் ஜனவரி 26 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இந்த கான்ஸ்டியூஷன் முதல்ல அமல்படுத்தப்பட்டனால ஸோ அந்த டே தான் நம்ம ரிபப்ளிக் டேவாகவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ அதற்கான ஒரு பார்க்காக இந்த கான்ஸ்டியூஷன் பார்க் புனேவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிராவில். மகாராஷ்டிராவோட சிஎம் ஏக்நாத் ஷிண்டே, கவர்னர் ரமேஷ் பைஸ், கேபிட்டல் மும்பை. எஸ். ஸோ இதே மாதிரி மகாராஷ்டிரா டே என்னைக்கு? மே 1 இதோட சேர்த்து இன்னொரு ஒரு டே இருந்துச்சு. எந்த ஸ்டேட்டுக்கான டே? குஜராத். மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் சேம். எஸ். மே 1 1960 தான் ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஓகே, பாம்பே பிரசிடென்சியை பிரிச்சு குஜராத் தனி, மகாராஷ்டிரா தனி பிரிச்சாங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். அபிஷியல் ஆந்தம் ஆஃப் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ரிலீஸ். அதாவது ஐசிசி வேர்ல்டு கப் மென்ஸ் வேர்ல்டு கப் நடக்க போகுது அடுத்த மாசம், ஸ்டார்ட் ஆகுது ஜூன் மாசம். ஸோ அதோட ஜூன் 1 ஆரம்பிக்க போது அதோட ஆந்தமான அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பாடி இருக்கிறது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்க, ஃபீச்சர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சீன் பாலும் சாகா சூப்பர் ஷாட் கேஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து ஃபீச்சர் பண்ணி இந்த ஆந்தம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டானோ. சரி, ப்ரொடியூசர் மிக்கில் டானோ மொன்டானோ. சரி,
மைக்கேல் மோண்டானோ அவர் தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசிசி மென்ஸ் வேர்ல்டு கப்புக்காக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஆந்தம் பேர் மறந்துடாது. ஸோ ஐசிசி எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டது 1909 ஹெட் குவார்டர்ஸ் துபாய் யுஏஇ, சேர்மன் கிரெக் பார்க்லே. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி அமுல் தான் வந்து ஆல்ரெடி நம்ம 2 டீமும் பார்த்தோம். ஸோ நம்ம யூஎஸ்ஏக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அமுல் வந்து ஸ்பான்சரா இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ ஸ்ரீலங்கன் டீமுக்கும் அவங்க தான் ஸ்பான்சரா இருக்க போறாங்க. ரைட்டா? அமுல் தான் வந்து யூஎஸ்ஏ, ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா 3 டீமுக்கும் ஸ்பான்சராக செயல்பட போகிறார்கள். ரைட்? அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். சரியா? எஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் சொன்ன நியூஸ் கொஞ்சம் தான் இருக்கும். டக்குன்னு முடிச்சிடலாம். பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கோல் மைனஸ் டே இந்தியாவில் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க மே 4ஆம் தேதி 4 காலில் தவந்து போகணும். பேடிஎம் மணி அப்பாயிண்ட்ஸ் டேஸ் அஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். பேடிஎம் மணி வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா வந்து போட்டாங்க. ஸோ ராக்கெட் மாதிரி பறந்து போயிடும். ராகேஷ் சிங். எஸ். டேஸ் லான்ச்சஸ் பிரைவ் ப்ரோக்ராம் யார் லான்ச் பண்ணா? பஜாஜ் அலியான்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ். எஸ். அதானி கிரீன் வந்து எவ்வளவு லோன் போட்டுருந்தாங்க இன்டர்நேஷனல் பேங்க் கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ற குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம், சோலார் ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு சொல்லி எவ்வளவு லோன் போட்டுருந்தாங்க? $400 மில்லியன். நடா வந்து இதே மாதிரி இப்போ ஒரு ப்ரோக்ராம் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ கிளீன் ஸ்போர்ட்ஸ்க்காக அதோட பேரு பிளே ட்ரூ. எஸ், பிளே ட்ரூ கேம்பெயின். சிறப்பு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ 5-6க்கான கரண்ட் அஃபேர்ஸும் முடிச்சிருக்கேன் நம்புறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸும் போட ட்ரை பண்றேன். முடியலைன்னா கோச்சிக்கிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு போட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கான வேலையும் பார்க்க தான் போறேன். முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ அடுத்து உங்களுக்கு 8, 9, 10 மட்டும் தான் இருக்கும். ஸோ அது இந்த 2 நாளில் முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் ரெகுலராக லைவை முடிச்சிருவோம். ஓடிட்டே இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸோ பெரியஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி DAV_3073 எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே. டாடா. பபாய். See you. கரெக்டா?